சமையல் மந்திரம். ஹலோ மை லவ்லி கேப்டன் டிவி வியூவர்ஸ், நான் உங்களோட வாணிஸ்ரீ. இது உங்களோட ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம ஷோல மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்கு. அந்தரங்கம், தீர்வு, ஆலோசனை. இப்போ நம்ம பார்க்க போறது அந்தரங்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்னு எப்பவுமே கேட்க மாட்டேங்க, நான் தான் கேட்டுட்டு இருக்கேன். பயங்கரமா இருக்கீங்க. பயங்கரமா இருக்கீங்களா? என்ன பயங்கரமா இருக்கு? ஏதாவது பார்த்தா பயமா இருக்கா? நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்கீங்க. நான் ஏதாவது பயங்கரம் என்ன பயமா இருக்குன்னு நினைச்சேன். நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அப்படியா? ஓகே. சோ வந்து இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பேச போறோம்? பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சிகிச்சை. ஓகே. பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சிகிச்சை. நிறைய இது வந்து எதுக்காக வந்து நம்ம இது பேச போறோம் இந்த டாபிக்? இல்ல மேடம், நிறைய ஆண்களை பத்தியே பேசுறோம். ஓகே. பெண்களும் இந்த ப்ரோகிராம் சமையல் வந்தது டெய்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லணும் இல்லையா? ஆமா. மாதவிடாய் மந்த்லி பீரியட் வர பெண்களுக்கு இனப்பெருக்கம் உருவாகுது இல்லையா? ஆமா. இனப்பெருக்கம் அப்படின்னா மாதவிடாய் வந்தாவே குழந்தை பேரு தான். குழந்தை பேரு தான். அந்த மாதவிடாய் வரல அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேரு இல்ல. அந்த கர்ப்பப்பையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, பெண்களால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதை எப்படி எதிர்கொள்வது, ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கிறது, இதை பத்தி நம்ம பேச போறோம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பத்தி பேச போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து மாதவிலக்கு. ஓகே. மந்த்லி பீரியட். ஓகே. மாசம் வரக்கூடிய மாதவிலக்கு நிறைய பெண்களுக்கு வரதே கிடையாது. ஆமா, கண்டிப்பா வந்து ஒரு மாசம் வரும், ஒரு மாசம் வருது, 2 மாசம் கழிச்சு வரும், 60 நாள், 2 மந்த், 3 மந்த், ஓகே, 6 மந்த் டேப்லெட் போட்டு தான் மெடிசன் போட்டு தான் மென்சஸ் வரைக்கிற பெண்கள் இருக்காங்க. ஓகே. இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். கண்டிப்பா இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இது உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்காது. லேடிஸ்னாலே ஒரு பீரியட்ஸ்ன்றது, ஒரு மென்சஸ்ன்றது கண்டிப்பா உங்களோட ஒரு 10 வயசுல இருந்து 11 வயசுல இருந்து 12 வயசு 13 வயசு அப்படி இந்த வயசு வரும்போது பெண்களுக்கு வந்து எல்லா உறுப்பும், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்புமே வளர்ச்சி ஆகும், சேஞ்சஸ் ஆகும். இதுல நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 15 வயசு 20 வயசு 25 வயசு ஆனாலும் வயசுக்கு வராம இருக்காங்க. அது முதல் பிரச்சனை. ரெண்டாவது ஏஜ் அட்டன் ஆயிடுவாங்க. 14 வயசுல எனக்கு வயசுக்கு வந்துட்டேன்னுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் வந்துரும். ரெகுலரா பீரியட் இருக்காது. ரெகுலரா டேட் பிரகாரம் தலைக்கு ஊத்திக்க மாட்டாங்க. அப்படியே டேட் பிரகாரம் தலைக்கு ஊத்திட்டாலும் 4 days 5 days பீடிங் இருக்காது. முதல் நாள் தீட்டு பார்ப்பாங்க, 2ஆம் நாள் தீட்டு இருக்கும், அவ்வளவுதான் வரவே இல்லை அப்படின்னு. 3ஆம் நாள் இல்லைன்னு ஒரு சிலருக்கு. இன்னொரு மெயின் பிரச்சனை அதை விட பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில இப்ப நீர் கட்டிகள் அதிகமா வருது. ஓகே. இது வந்து இப்ப காலத்துல வந்து நிறைய பேருக்கு இந்த நீர், அந்த காலத்துல நீர் கட்டினா என்னன்னே தெரியாது. கர்ப்பப்பையில பைப்ராய்டு கட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியாது. கர்ப்பப்பையில சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க, சாக்லேட் கட்டி என்னன்னு தெரியாது. சாப்பிடுற சாக்லேட் மட்டும் தான் தெரியும். ஆமா, இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நீர் கட்டி இருக்கு, பைப்ராய்டு யூட்ரஸ் பைப்ராய்டு கட்டி இருக்கு, சாக்லேட் கட்டி இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. கண்டிப்பா இந்த பைப்ராய்டு யூட்ரஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவங்க குழந்தை பிறக்கிறது பாக்கியமே கிடையாது. மாதவிலக்கு பெண்களுக்கு எத்தனை நாள் போகும்? 4 days 5 days போகும். ஆனா நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 15 நாள் 20 நாள் ஒரு மாசம் ஃபுல்லா உதிரம் போயிட்டே இருக்கு, ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பையில பைப்ராய்டு கட்டி இருக்கு, கர்ப்பப்பை எடுக்க சொல்லுவாங்க. அது மாதிரி சூழலாம் வந்துருது. அதால வந்து ஒரு பெண் மாதவிலக்கு வர்றதுக்கு, மாதம் வர்றதுக்கு முதல்ல என்ன பிரச்சனைன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஹார்மோன்ஸ் குறைபாடா, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு, தைராய்டு இருக்கா, இல்ல அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லாம இருக்கா, கர்ப்பப்பையில நீர் கட்டி இருக்கா, இதெல்லாம் ஆராய்ச்சி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா குழந்தை நிற்கும். இது எதனால வருது? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஹார்மோன்ஸ் குறைபாடு. ஹார்மோன்ஸ் தான் மெயின் ஹார்மோன்ஸ் தான். ஓகே. நான் தான் சொன்னேன் 10 வயசு 11 வயசு 12 வயசு 14 வயசுன்னும் போது இயற்கையா அந்த ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அது அவங்களுக்கு பற்றாக்குறையினால் இந்த பிரச்சனை வந்துருது. ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை வந்துடும். ஹார்மோன் குறை வந்தாலே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். மாதவிலக்கு மாசம் வர்றதில்ல, தீட்டு சரியா படுறதில்ல, கருமுட்டை வளர்ச்சி இல்ல, கருக்குழாயில வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிலோபியன் டியூப்ல பிளாக் இருக்கும், சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையில வந்து நீர்க்கட்டிகள் அதிகமாகி அது பைப்ராய்டு ஆகுது, அது சாக்லேட் ஆகுது. ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா பாலிகுலர் ஸ்டடி பார்த்தாங்கன்னா கருமுட்டை சுத்தமா வளர்ச்சியே இல்லை அப்படின்னுவாங்க. உடம்பு பாத்தீங்கன்னா ஃபேட் ஆயிடுவாங்க. அதான் சில பேர் லீனா இருப்பாங்க, சில பேருக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இது மாதிரிலாம் உள்ளவங்க இருந்தால் தயவு செய்து திருமணம் செய்யாதீங்க. இது மாதிரி பிரச்சனை இருந்தால் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிட்டு, அதாவது சரியாகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ இந்த வந்து கர்ப்பகோஷத்துல இந்த ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா எப்படி நம்ம அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம்? ட்ரீட்மெண்ட் எப்படி எடுத்துக்கலாம்? முதல்ல அவங்கள வந்து என்ன கண்டிஷனுக்கான்னு பார்க்கணும். ஏன் மாதவிலக்கு வரல,
மாதவிடாய் எல்லா பெண்களும் கரெக்டா தலை குத்திக்கிறாங்க. ஒரு தேதினா தேதி பிரகாரம் மாதவிடாய் வந்துருது. அந்த பெண்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. நம்மளுக்கு மட்டும் ஏன் வந்து தள்ளி தள்ளி போகுது, நம்ம மட்டும் ஏன் ஃபேட் ஆகணும், நம்ம மட்டும் ஏன் தொப்பை விந்து போச்சு அப்படின்னு ஆராய்ச்சி முதல்ல அவங்க பண்ணி அதுக்கு சொல்யூஷன் டயட்டை மெயின்டைன் பண்ணணும். ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். வாக்கிங் போகலாம், உடற்பயிற்சி செய்யலாம். மருந்து மாத்திரைகள் இயற்கை முறையில, செயற்கை முறையில கிடையாது, இயற்கை முறையில மருந்து மாத்திரை சாப்பிட்டு அவங்களுடைய கர்ப்பப்பை வளர்ச்சி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து நார்மல் ஒரு பெண்ணாக ஆக முடியும். அவங்களோட கர்ப்பகோஷத்தை ஹெல்த்தியா வெச்சுக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த கர்ப்பகோஷத்தை வந்து ஹெல்த்தியா வெச்சுக்கிறதுனா எந்த மாதிரி ஃபுட் சாப்பிடலாம் நம்ம? இயற்கை உணவு தான். இயற்கை உணவு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மாதவிலக்கு வரல அப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, மலவேப்பிலை அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாதவிலக்கு வரவே இல்ல, சரியா உதிரம் போல அப்படின்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா மலவேம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அரைச்சி ஒரு 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. 3 நாளைக்கு கொடுப்பாங்க, மென்சஸ் டைம்ல கொடுப்பாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த மலவேப்பிலையே கேட்க மாட்டேங்குது. மலவேப்பிலை சாப்பிட்டா கூட கேட்க மாட்டேங்குது. ஆமா, ஹார்மோன்ஸ் குறைபாடுன்னு ஹார்மோன் டேப்லெட், கெமிக்கல்ஸ், மாத்திரை தான் யூஸ் பண்றாங்க. ஓவரால் சில மாத்திரைகள் இங்கிலீஷ் வந்திருக்கு, அதெல்லாம் போட்டு அவங்க மென்சஸ் வர வச்சோன்னே அதுக்கு அடிக்ட் ஆயிடுது. அது அது ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அதுக்கு அடிக்ட் ஆயிடும். ஆமா, அது போட்டா தான் டேட் வருது, அது போலனா டேட் வரல, அது போட்டா தான் பீடிங் நிக்குது, இல்லாட்டி அது பீடிங் நிக்கல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இவங்களுக்கு எல்லாம் வந்து இயற்கை முறையில மருத்துவம் செய்தால் கண்டிப்பா அவங்களுக்கு அது நார்மல் கொண்டு வரலாம், ஒரு குழந்தைக்கு தகுதியான ஒரு பெண்ணாக உருவாக்கலாம். அதுதான் நம்ம இந்த எபிசோடுடைய மெயினா வந்து டைட்டில் வந்து கர்ப்பகோஷம் பத்தி நம்ம பேசியிருக்கோம். சோ வந்து பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பை வந்து ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட். சோ அதை வந்து அதனா வந்து நம்மளோட உடம்புல வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் இல்ல வேற அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்னால அந்த மாதிரி இருக்கிறதுனால கூட அந்த கர்ப்பப்பையில வந்து இந்த டிசீசஸ் வந்துட்டு இருக்கு. சோ அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வந்து உணவு சொல்லியிருக்கீங்க. சோ நம்ம எபிசோட்ல இன்னைக்கு வந்து என்ன வந்து உணவு செஞ்சு காமி அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு ஃபுட் செஞ்சு காமிக்க போறீங்க? இப்ப நம்ம செய்ய போற டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல ஓமம், அரச கசாயம். ஆலமரம்னா அந்த எப்படி ஆலமரம் இருக்கு இல்லையா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் ஆலமரத்தையும் அரச மரத்தையும் சுத்தி வருவாங்க குழந்தைக்கும் திருமணம் ஆகிறதுக்கும் உடம்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஆல ஓமம். சோ அதோட காத்து கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆலமரத்தோட. இல்ல, ஆலமரத்துல வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த குழந்தை பெறுநர்லாம் தொட்டில் கட்டுவாங்க. தொட்டில் கட்டி எனக்கு குழந்தை வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெடிஷனலா வந்து ஒரு தொட்டில் கட்டுவாங்க. ஆமா, ஆன்மீகத்துல அதிகமா நாட்டம் உள்ளவங்க ஆலமரத்தையும் அரச மரத்தையும் விட மாட்டாங்க. ஆலமரத்தை சுத்திரி அரச மரத்தை சுத்திரி உனக்கு புல்ல நிக்கணும் அந்த காலத்துல உண்டு. அந்த காத்து, அந்த மரத்தினுடைய வேறு, அந்த மரத்தினுடைய தழை, அந்த மரத்தினுடைய பழம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை. அது அவங்களுக்குள்ள வந்து அவங்க அந்த சுவாசம் போது அந்த கர்ப்பப்பையில இருக்கிற பிரச்சனை சரியாயிடுறதுக்காக அந்த காலத்துல சொன்னாங்க. அதில் நம்ம வந்து ஆல ஓமத்தையும் அரச இலையில கசாயத்தையும் நம்ம செஞ்சு அவங்களுக்கு டிசீஸா கொடுக்க போறோம். இது வந்து இத குடிச்சா அந்த வந்து ஆமா, இதுல வந்து நம்ம சில பொருள்லாம் சார் அசோகப்பட்டை, கரிஞ்சீரகம், பனவெல்லம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு கசாயம் செய்ய போறோம். அதான் ஆல ஓமம் அரச கசாயம். ஓகே, சோ இந்த வந்து ஆல ஓமம் அரச கசாயம் வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் செஞ்சு காமிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பாருங்க. டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்கன்னா நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். நான் இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து 1 மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. 2 monthsல சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd month வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 month சாப்பிடுங்க, அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க, நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனிசாமி கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்துல எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க வீட்டில். இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாசம் தான் சாப்பிட்டேன். 3 மாசம் சொன்னாலே ஆனால் 2 மாசத்துலேயே எனக்கு கருவு வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை இதில் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வருஷத்துல 3 வயசுல இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது எங்களுக்கு.
சந்தோஷமாக இருக்கோம் நாங்கள் இப்போ. சார் கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நாங்கள் 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தைங்க 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சு ஆகிட்டா 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோட வந்திருக்கோம். 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க மெடிசன் எடுக்கணும்னு. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எனக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2வது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நீங்க பார்க்க போறது தீர்வு. ஓகே டாக்டர், இப்போ என்ன இன்னைக்கு நீங்க செய்ய போறது வந்து பாத்தீங்கன்னா கசாயம். பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஓகே ஆல ஓமம் அரச கசாயம். ஆல ஓமம் அரச கசாயம். ஆமா, அது ஆலமரத்து என்னென்ன டிஷ் தெரியுங்களா? வெல்லம், ஆலமர பட்டையினுடைய பொடி, அரச மரத்தினுடைய பொடி, ஓமம், சோத்து கத்தாழை. இதான் நம்மளுக்கு கசாயத்துக்கு இது வந்து தேவையான நமக்கு ஒரு ஐட்டம்ஸ். படுப்பத்த வச்சலாமா? ஓகே ஓகே, வானல வச்சிட்டோம். ஓகே, அடுத்து நம்ம தண்ணி எடுத்து ஊத்தணும். ஊத்துங்க. போதுமா டாக்டர்? போதும். அடுத்து பாத்தீங்கன்னா வெல்லம் எடுங்க. சோ இது வந்து பாக்க பண்ண போறோம். ஆமா. ஓகே. ஸோ வந்து இந்த மாதிரி கஷாயம் பண்ணும்போது இந்த வெல்லத்தை வந்து என்ன சொன்னீங்க? அது பனைவெல்லம் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு ஹெல்த்தி நல்லா இருக்குல்ல, நேச்சுரலா. அது ஒரு பெரும்பாலும் வெல்லம் எல்லாமே மருந்துன்னு சொல்ல, அது வந்து பனைவெல்லம் சொன்னேன். சரி, வந்து வெல்லம் வந்து நம்ம கறக்க வைக்கிறோம். ஸோ இதனால என்ன யூஸ் சொன்னீங்க டாக்டர்? இந்த கஷாயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். ரெண்டாவது கருமுட்டை வளர்ச்சி அடையும். குழந்தை பேரின்மை, குழந்தையே இல்லை அப்படின்னா இந்த கஷாயத்தை குடிச்சாலே அவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. ஓகே. சோ வந்து இது வந்து பிரச்சனையே வந்து இந்த அந்த பீரியட்ஸ் அது வந்து கரெக்ட்டா இல்லாதனால, ஹார்மோன்ஸ் குறைவானால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஓகே. சோ அத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து ஹெல்த்தியா இருக்கணும், இந்த கர்ப்பப்பை வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா முழுமையா வளர்ச்சி அடையணும்ன்றதுக்காக நம்ம செய்றோம். சோ இந்த வந்து கசாயம் செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து நீங்க ஓகே. ஓகே. இதுல என்ன அடுத்து பாத்தீங்கன்னா ஓமம். ஓகே. சோ இந்த ஓமமோட பெனிஃபிட் என்ன டாக்டர்? ஓமம் வந்து பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் கர்ப்பப்பையினுடைய அந்த ஓமத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கரிஞ்சிருக்கும் ஓமம். இந்த பனவெல்லம், அந்த குழந்தை பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இதை ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த டைம் கொடுப்பாங்க பாருங்க. அப்படின்னா அவங்களுக்கு உதரப்போக்கு நிறைய வரும். அந்த அழுக்கெல்லாம் வந்துடும், கர்ப்பப்பையில அழுக்கெல்லாம் வந்துடும். ஆமா, அதாவது அந்த ஓமத்தினுடைய மகிமை அதுக்கு உண்டு, கர்ப்பப்பைக்கு உண்டு. இது வச்சிருங்க. அடுத்து அரச மரத்துடைய பட்டை. அரச மரத்தோட பட்டை. ஆமா. இது வந்து நம்ம ஓகே. ஆலமரத்துடைய பட்டை இது ஒரு ஸ்பூன் போடுறோம். கத்தாழை. சோ இது வந்து உடம்பு குளிர்ச்சிருக்கு. ஆமா, இது கத்தாழை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடம்புக்கு அந்த அளவுக்கு குளிர்ச்சி. இது கூட ரொம்ப நல்லது. வந்து இது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கசாயம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கசாயம் ரெடி ஆயினே இருக்குது. சோ ஆலமரத்தோட அந்த பட்டையோட பவுடர் அண்ட் இந்த அரச மரத்தோட பவுடர், இது வந்து ஓமம், பனவெல்லம், இந்த குமரி, இது வந்து போட்டு வந்து இது கஷாயம் பண்றது. இது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கும். உடம்பு குளிர்ச்சி இல்ல, கர்ப்பப்பையினுடைய அந்த வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அந்த உடம்பு குளிர்ச்சி பண்ணிட்டு அந்த ஹார்மோனோட இது வந்து கரெக்டா பண்ணிட்டு இந்த டேட் மாசம் வர அந்த பீரியட்ஸ் வந்து கரெக்டா வரும். அது கர்ப்பப்பையில இருக்கிற அந்த ப்ராப்ளமை வந்து இது கண்ட்ரோல் பண்ணும். கண்டிப்பா. கசாயம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், நம்ம அடுத்து வடிகட்டிடலாமா? சரி. ஓகே. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கசாயத்தை நம்ம ஓகே வடிகட்டலாம் டாக்டர். வடிகட்டுறோம். வடிகட்டியாச்சு. ஓகே. சோ கசாயம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் அண்ட் கசப்பா இருக்குமா?
ஆமாம்மா, ஸ்வீட் இருக்கு இல்லையா? ஸ்வீட் இருக்கு, அந்த குமரியோட கசப்பு லைட்டா இருக்கு. ஸ்வீட் அண்ட் கசப்பு நல்லா இருக்கு. கசாயம் ரெடி. இவ்வளவு வாசனை வருது பாருங்க. ஆமா, ஓமோட வாசனை வருது. பெண்கள் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு அருமையான கசாயம். இது சாப்பிட்டால் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்ந்து ஒரு அழகான குழந்தையை நீங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். இது வந்து முக்கியமா வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து கர்ப்பப்பை தான். ஸோ அது வந்து மெயினாக காரணம் இந்த மாசம் அந்த பீரியட்ஸ் ஆகிறது கரெக்டாக இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, ஹார்மோன் ப்ராப்ளம். அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கஷாயம் வந்து செஞ்சு காமிச்சிருக்கீங்க வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே வியூவர்ஸ், இந்த கஷாயம் வந்து கண்டிப்பா அது முக்கியமா வந்து லேடிஸுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கஷாயத்தை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. உங்களோட கர்ப்பப்பையை வந்து நீங்க தான் காப்பாத்துக்கணும், உங்க ஹெல்த்தை நீங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால நீங்க வந்து உங்க ஹெல்த்தை டேக் கேர் பண்றதுக்கு இந்த மாதிரி கஷாயத்தை பண்ணி குடிங்க. கண்டிப்பா பீரியட்ஸும் கரெக்டாக மாதம் கரெக்டாக வரும், அதே மாதிரி கர்ப்பகோஷமும் நல்லா இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல குழந்தைய பெற்றுட்டு உங்கள் லைஃப்பில் நல்ல ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக லைஃப் இருக்கலாம். ஸோ ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், நம்ம எபிசோடில் அடுத்து வரப்போகுது ஆலோசனை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தோங்க, எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க, டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தங்க. அப்புறம் குழந்த சக்ஸஸ் ஆச்சு, 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆச்சுங்க. அப்புறமா வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்களாம். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க, இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. 7 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து சார், மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்துல நின்றுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து போய் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர் கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைக்கு போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட்டு சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அது இப்போ உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்குது. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ளே கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆயிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க, 2 மந்த்ல சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுச்சு. அடுத்த சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இது ஆயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன். வெல்கம் பேக் டு சமையல் மந்திரம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆலோசனை. ஓகே டாக்டர், இன்னைக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பார்க்கலாமா? படிங்க. ஓகே, படிங்க, எடுத்து படிங்க. ஆவலா இருக்கேன் பதில் சொல்றதுக்கு. ஆமா. வணக்கம் வாணிஸ்ரீ, என்னோட பேர் கமலேஷ். நல்ல பேர் தான். செக்ஸ் பண்றது மட்டுமே என்னோட வேலை. வணக்கம் வாணி அப்படின்னு உனக்கு மட்டும் தான் லெட்டர் கொடுத்துருக்கேன், எனக்கு சொல்லலையா? அதான் டாக்டர், உங்களுக்கு வந்து வணக்கம் எதுவும் சொல்லல, எனக்கு மட்டும் தான் வணக்கம் சொல்லியிருக்கேன். பதில் சொல்றது நான் தானே, படிச்சு சொல்றது நான் தானே. சரி ரைட், ஓகே. உங்க ஃபேன் அவரு, உங்களுக்கு மட்டும் லெட்டர் எழுதிக்கிறாரு. ஓகே சொல்லுங்க. அதுக்காக டாக்டர் வாணிக்காக நான் பதில் சொல்லிடுறேன். ஆமா சார், ஏன்னா உங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு நீங்க வந்து பதில் சொல்லாம இருக்க கூடாது டாக்டர். ஏன்னா லெட்டர்ல வாணிக்கும் டாக்டருக்கு தான் வணக்கம் சொல்றாங்க, இதுல வாணிக்கு மட்டும் வணக்கம் சொல்றாங்க. அவங்க என்னன்னா சரி, அவங்க என்னோட பெரிய ஃபேனா இருக்கலாம்.